இனி உறவுகளே, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ முதல்ல வந்து நான் அந்த உடம்புல என்னென்ன பிரச்சனை வருங்கிறத நான் சொல்லிட்டேன். மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். மருத்துவரை போய் அணுகும்போது தான் உங்களுக்கு மருந்தினுடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும். சப்போஸ் நீங்கள் தப்பிச்சுக்கணும், இல்லை நம்ம இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போய், ஏன்னா அவங்களுக்கு ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அதே மாதிரி டவுட் இருந்ததுனாக்கா தாராளமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நல்லபடியாக பார்த்து உங்களை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிங்க. குடும்பம் நல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு என்றைக்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது, என்னை உட்பட. ஆனால் எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிலிருந்து மீண்டு வர கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளே அனுப்புவார். ஒரு தூணாக இருக்கலாம், ஒரு துரும்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கையில் பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன கேப்பாக இருக்கலாம். அதை வச்சாவது நம்ம மேலே வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினீங்கனாலே வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போது ஒரு சிலர் தொடர்பில் இருந்துட்டு பாண்டிங்கை விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, லவ் பண்ணி வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கலாம், அல்லது இந்த சைடில் ஆணுக்கோ பொண்ணுக்கோ மாறி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தொடர்பில் இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். இவங்க யாருமே அவங்கக்கிட்ட போய் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சமாதானமாகவே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பாண்டிங்கில் ரொம்ப ஈர்ப்பில் இழுத்து வச்சுருப்பாங்க. அவங்க எந்த ஒரு எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் காதலிச்ச பெண்ணையோ அல்லது காதலிச்ச ஆணையோ தொடர்ந்து அவங்கள பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நடைமுறையில் சோதிச்சு பார்த்துக்குங்க. உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்துருக்கு. சரியா? அவளை பற்றி நினச்சிக்கிட்டே நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அவள் உங்களை பற்றி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை நினைக்கிறான்னு தெரியாது. சும்மா நம்மளை பார்க்கும்போது ஒரு கண்ணீர் சிந்துவாங்க, ஆனால் எவ்வளோ நேரம் நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு போகிறவங்களா இருந்தால் உங்களை பற்றி எப்பாவது தான் நினைப்பாங்களா இருக்குது எல்லா நேரம். ஆனால் நீங்கள் தான், ஐயோ என்னுடைய காதல் ரொம்ப உயர்ந்தது, நான் அவ்வளோ பாண்டிங்காக இருக்கேன், நான் அவ்வளோ எண்ணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள சும்மா அதே பாணியிலேயே நினச்சிட்டே இருக்கிறீங்கன்னா, இப்போ யாருக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், நான் அவளை அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கூட அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மேரேஜ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சுன்னோ இல்லை உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் அதை நினச்சிங்கன்னா இந்த இயற்கை இருக்கு இல்லையா, வேறு மாதிரி ட்விஸ்ட்டு வேலை பார்க்கும். சரியா? நீங்கள் அவங்கள பற்றி என்னென்னலாம் நல்ல விஷயமா யோசித்து அவள் கூட நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தேன்னு நீங்கள் யோசித்து அவங்கள பற்றியே மைண்ட் தாட்டில் இருக்கும்போது, அது ஆணோ பெண்ணோ யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய கஷ்டம் பூரா உங்களுக்கு வரும். உங்களுக்கு வருமானம் நிற்காது, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு இருக்காது, அடுத்தடுத்து ஒரு வறுமையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அல்லது யாரோ ஒருத்தருக்கு நோய் வரும், ஆஸ்பத்திரி போவீங்க, லட்சத்தில் செலவு பண்ணுவீங்க, 1000த்துலேயும் செலவு பண்ணுவீங்க. தொடர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அவசகுணமாக ஏதோ ஒரு உங்களைய கழுத்தை அப்படி பிடிக்கிற மாதிரி நெருக்கடி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு சமாதானத்துக்கு என்ன நினைப்பீங்கன்னா, அந்த பாஸ்டன்ஸில் அவங்க கூட வாழ்ந்த அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசித்து நீங்கள் அதில் உங்களை சமாதானப்படுத்துவீங்க. அது யோசிக்க தான் அவங்களுக்கு வர வேண்டிய கஷ்டம் அத்தனையும் உங்களுக்கு வரும். ஒரு நிமிஷம் அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஆஹா, நான் கூட இப்படியெல்லாம் இருந்தேன், நிச்சயமாக உன்னை என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மனசை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அப்போ நாளாக அது சரியாயிடும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, தொழில் எப்படி அபிவிருத்தி பண்ணுறீங்கன்னு தெரியாது, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பர்சனாக நீங்கள் மாறிடுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அதனால் நான் என்ன சொல்லணும்னா, அந்த லவ் பண்ணவங்களா இருந்தாலும் உங்களை நான் மறந்து அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல, அவங்கள பற்றி யோசிக்காமல் உங்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் சிந்தனைக்குள்ளே நிறைய கொண்டு வாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்களுடைய எண்ணமாகப்பட்டது சும்மா ஒரு நினைவு சின்ன மாதிரி மனசுக்குள்ளே ஒரு தூரத்துலேயோ ஒரு ஆழத்துலேயோ அது அப்படியே அமைதியாக அதனோட வேலையை பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? நீங்கள் ரொம்ப அவங்கள பற்றி நினச்சி இது பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் இப்போ சரி ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருந்து நீங்கள் மேரேஜ் எல்லாம் ஆகி குழந்தைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களா இருந்தும் நீங்கள் யாரையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2வது, உங்கள் குழந்தைங்க வாழ திரும்பி வந்துடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பசங்க யாராவது இருந்தாங்கன்னா தலைஞ்சு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். பசங்க கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் அடிமையாகிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. சரி, நான் விரும்பினவனை
நினச்சி என்னோடய வாழ்க்கையை நான் கொண்டு போகிறப்போ என் பசங்கள்லாம் வீணாக போயிடுவாங்க அல்லது என் குழந்தையும் பிழைக்காமல் வந்துடுவாங்கன்னு சொல்கிறப்போ என்ன சம்மந்தம்னா சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சோதிச்சு பார்த்துக்கங்க. ரெண்டாவது, இதுலேருந்து விடுபட்டு பார்த்தாங்கன்னா தான் உங்களுடைய சோதனையை அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அவங்கள பற்றி அதிகமாக நினைக்காம எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு உங்களை கொஞ்சம் பிஸியாக வச்சுட்டு அதை பற்றி கொஞ்சம் பெருசாக கேர் பண்ணிக்காமல் கண்டிப்பாக உன்னை ஒரு நேரம் நினைக்கிறேன்ப்பா, இப்போ எனக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மனசை கட்டுப்படுத்திட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதனுடைய ஆற்றல் மிக பெருசாகி அது உங்களை காப்பாற்றுற முயற்சி வரும். சரிங்களா? நீங்கள் யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போனதோ இல்லை அவங்கள விட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமோ சும்மா அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய மாதிரி இருக்குது. அதனால் சில விஷயங்கள் மறப்போம் மன்னிப்போம்னு இருக்குது. சரியா? நீங்கள் விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக மன்னிக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அதனால் தினமும் இரவில் கடவுளை நான் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருக்கிறேன் அந்த வார்த்தை இது பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு செலுத்தி. சப்போஸ் உங்களை இது பண்ணவங்க உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களாக இருந்தால் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் பொதுவாக சொல்லுவாங்க. அப்படி இல்லை, மன்னிக்கும் பொழுது நமக்கான சுழற்சி நமக்காக வேலை செய்யும். நீங்கள் மன்னிக்காமையே இருக்கும்போது நமக்கு அப்பாற்பட்டு ஏதேதோ சுழற்சிகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அவங்களுக்கு போகிற சுழற்சியெல்லாம் நம்மளுக்கு போகிற, ஏன்னா அவங்கள பற்றியே தாட்டி யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? இது நடைமுறையில் இருந்துட்டு இருக்கக்கூடியதோடு தான். நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் விடுபட்டு வெளியில் வாங்க. இது இப்போ சொல்கிறதுக்கு ரொம்ப அல்பமாக 5 பைசா மருந்து மாதிரி தான் இருக்கும். முதல்ல அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க. அப்போ தான் உங்களுடைய தொழில் எது தடுக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு வர்ற வருமானம் எதனால் நிற்கிதுங்கிறது தெரியும். எதனால் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இருளண்டுன மாதிரியாகவே ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல இருக்கலாமா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முழு புத்தகமே அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்துக்கு ஓப்பனுக்கு வரும். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லும். தயவு செய்து நம்மளை விட்டு நம்மளை வேண்டான்னு கடந்து போனவங்களை நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதே சமயம் அவங்கள விட்டு நீங்கள் வேண்டான்னு வெளியில் வந்ததுக்கப்புறமா திருப்பவும் அவங்கள பற்றி ஓவர் தாட் நீங்கள் நினச்சிக்கிறதும் தப்பு. என்னன்னு கேட்டால் இது 2 பக்கமே நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துரும். நீங்கள் நார்மலாக இருங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. எப்போ 2 பேரும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் முகத்தில் ஆனந்த புன்னகை தான் இருக்குமே தவிர ஒரு நேரம் பார்த்தாலும் நான் நல்லா இருக்கனே, நான் என் மனைவி மக்களோட நல்லா இருக்கனேன்னு நீ சொல்லலாம். அதே சமயம் அவங்களும் என்னென்னா ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நான் நிஜமாக நான் நினைக்கவே இல்லை, என்ன நம்ம 2 பேர் தான் ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு. இது பேசலாம், தப்பே கிடையாது. ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு, இருந்துட்டு போகுது, அதுக்குன்னு ஒரு ப்ராப்தம் இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லி பேச்சு முடிச்சிடும். நிச்சயமாக இது ஒரு பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கான கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சில விஷயங்கள் புரியலைன்னா மறுபடியும் கேளுங்கன்னு சொல்கிறேன்.